என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல நம்மளுக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல என்ன சந்தேகம்? எங்க அப்பாவோட பேர் தான் வைக்கணும். இதே கருப்பையாவா? ஏண்டி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என் பையன் பிறந்தா என்ன மாதிரி தகன்னு பொறுப்பான். உங்க அப்பா பேர் கருப்பையான்னு வச்சுனா ஸ்கூலுக்கெல்லாம் போனா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? புடிச்சிட்டேன். ஆத்ரேயா எப்படி இருக்கு? கண்ட்ரோலா தானே இருந்தோம், அப்புறம் இப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. நம்ம இதை கலைச்சிடலாமா? ஏன்னா எப்படியும் நம்ம பிரிய தான் போகிறோம். நம்ம கூட சேர்ந்து இந்த குழந்தையும் கஷ்டப்படணுமா? நீயே சொல்லு. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீயும் கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அது எப்படி ஆத்திரையா கலைக்கலான்வா? பைத்தியமா இவ. குழந்தைய பத்தி என்கிட்ட கொடுத்துட்டு போனா நான் வளர்த்துக்க போறேன். சித்தார்த், இவ வேற. போலாமா? என்ன? ஒன்றும் இல்லையா? அக்கா, எங்க மாமா கூட வெளில போறியா? இவன் எங்கடி இங்க? அதான்டா எனக்கும் புரியல. நமக்குள்ள பிரச்சனை வந்தா இவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. கரெக்டா வந்துடுறான். ஏய், அன்னைக்கு என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப எதுக்கு திரும்ப வந்த? என்னக்கா, நம்ம எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் தேவையில்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதெல்லாம் நீ சொல்லாத, மாமா சொல்லட்டும். சரி விடு, ஒரு 2 நாள் இருந்துட்டு போட்டோம். நீயும் அவனை எப்பவுமே மிஸ் பண்றேன்னு சொல்றல்ல. கரெக்ட் மாமா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? ஏற்கனவே இங்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுல இவன் வேற வந்து இங்க நிக்கிறான். நீ தான் சொன்ன தம்பி என்கிட்ட பேசலன்னு கஷ்டமா இருக்குன்னு. பாத்துக்கலாம் விடு. ஏய், அவன் அதை பாத்துற போறான்டா. அக்கா, நீ பிரெக்னண்டா இருக்கியா? கங்க்ராட்ஸ் மாமா. இதை வச்சே ஃபேமிலியை ஒன்று சேர்த்துடலாமே. அம்மா அம்மா, அக்கா பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றாமா? போச்சு போ. வீட்ல எல்லாம் வேற சொல்லிட்டா நான் பிரெக்னன்ட். ஆமா ஆமா, இதோ கொடுக்குறாரு. அக்கா, அம்மா பேசுறாங்க. ஹலோ. நானே இன்னைக்கு தாம்மா பார்த்தேன். சரி சரி, இருங்க தம்பி கிட்ட கொடுக்குறேன். சொல்லுங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். உனக்கு சந்தோஷமா? நான் என்னடி செஞ்சேன்? உன் தம்பி ஒரு ட்விஸ்டோட வருவான் நான் கனவா கண்டேன். மாமா வாங்க வெளியே போவோம். எங்கன்னா போய் லேட்டா வாங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இவ ஏதோ பிளானோட தான் போறா. என்ன பிளான் போட்டாலும் வெளியே போக முடியாது. மாமா போலாமா? போலாம். என்ன மாமா டோரை பூட்டிட்டு வர? அதெல்லாம் ஒரு காரணமா தான்டா. வா சொல்றேன். போ போ போ. இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என் செல்ல குட்டி இல்ல. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. என் புஜ்ஜி குட்டி இல்ல. அக்கா, மாமா எவ்வளவு பாசமா ஊட்டிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. சாப்பிடாம இருந்தா குழந்தை எப்படி ஹெல்த்தியா இருக்கும்? இங்க பார், நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. இது ரிவெஞ்ச் எடுக்கிற நேரம் இல்ல. சாப்பிடு. எங்க போற? சும்மா இங்கதான் வாக்கிங். மச்சான் சொல்லுங்க மாமா. நான் எங்கேயுமே போல. போதுமா? என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கிற? இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கலாமா? போனை கொடு. ஏய், இது ஏன் போன்? நான் என்ன வேணா கேட்பேன். மச்சான். மாமா ச்சே, நீயே கேளு, நான் பாட்டு கேட்கல. என்னக்கா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாவே இருக்க. என்னாச்சு? இதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. சரி பரவாயில்ல விடு. இந்த டைம்ல எதுக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நானும் பாப்பாலாம் வந்துட்டா பார்த்துக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாக்கு அப்புறம் நீதான்க்கா என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. அதெல்லாம் நீ நல்லா பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் மாமா இருக்கார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் விடு.
ஆமா, நீ எதுக்கு திடீர்னு சென்னை பக்கம் வந்த? என் ஆள் இங்கே சென்னையில் தான்க்கா இருக்கா. உன்னை பார்க்குற மாதிரி தான் அவளையும் பார்க்க வந்தேன். அதை பற்றி கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சரி, பேசலாம் பேசலாம். அப்புறம்னா உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், இந்தா வச்சுக்கோ. நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. மாமா, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏன்பா இவ்வளோ சீக்கிரம்? இன்னொரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை மாமா, அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. அதனால கிளம்புறேன். சரிப்பா, ஓகே. அம்மா உங்க 2 பேரையும் ஊருக்கு வர சொன்னாங்க. கண்டிப்பாக வந்துருங்க. அப்படியா? சரிப்பா. சரிக்கா, நான் வரேன். வரேன் மாமா. சரி. நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. ஓ, எப்போ கிளம்புற? இன்னைக்கு நைட்டே கிளம்பணும் நானு. அப்படியா? எப்போ வருவ? வருவேன், நம்ம டிவோர்ஸ் விஷயமா கண்டிப்பா வருவேன். ஆமா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன? இல்ல, ஒன்றும் இல்லை. அப்போ ஆத்திரையா? அது சென்டிமெண்டா செட் ஆகல. நான் பெங்களூர் போய் கலைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டியா? இதுவும் மறக்கல? இல்ல. சரி, நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்ல, நான் கேப் புக் பண்ணிருக்கேன், வந்துரும். சரி, ஓகே. அப்புறம் அந்த ஓனர் வீட்டு வாடகை ஏத்துறேன்னு சொன்னா ஒத்துக்காத. கரெக்டா மோட்டர் போட்டுக்கோ, ஒழுங்கா வீட்டுல சமைச்சு சாப்பிடு. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம்னா ஒரு நிமிஷம். இந்தா. என்னது? உன்னோட நகை. இப்ப என்ன அவசியம் இதுக்கு? எனக்கு இன்னும் உங்ககிட்ட கடங்காரனா இருக்க விருப்பப்படல, அதான் மீட்டுட்டு வந்தேன். சரி, ஓகே, நான் வரேன். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு. கேப் வந்துச்சு.